43rd question. முடிச்சிடலாம் சீக்கிரம், பசிக்கும்னு நினைக்கிறேன். 1:30 மேலே ஆயிடுச்சு. இந்த பவர்ஸ் கொடுத்துட்டா எப்படி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை பேசிக் அதை ரீகால் பண்ணுங்க. திரும்ப உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 power 3 ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு போகிறோம். 2 power 3 3 power 5 into 7 power 4 2 power 2 into 3 power 7 into 7 power 9 2 power 2 into 2 power 5 into 3 power 3 into 7 power. இந்த மாதிரி நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 நம்பர் இருக்குது. திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பிங்கிற நம்பர், இது சிங்கிற நம்பர். இது 3க்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறதுனா என்ன? எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன்னா பார்ப்பேன். எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்ப்பேன். 2 3 7 என்ன நம்பர்லாம் இருக்குன்னு பாருங்கள். பேஸ் 2 3 7 தான், வேறு எதுவும் இல்லை. அப்போ எல்லாத்தையும் எழுத போகிறேன். 2 3 7 எழுதிட்டு 2ல் எது அதிகமாக இருக்கோ பார்க்க போகிறேன். 2ல் அதிகமாக இருக்கிறது என்னது? 5. 3ல் அதிகமாக இருக்கிறது என்னது? 7. 7ல் அதிகமாக இருக்கிறது என்னது? 9. இதே நான் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கங்களேன். ஹச்சிஎஃப்க்கு வந்து எல்லாம் காமனாக இருக்கிறத பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 நம்பர் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே போடுறேன். அப்போது 2 3 7 எல்லாத்துலேயும் இருக்குது. 2 3 7. அப்போது 2ஓட அதிகபட்ச பவர் எழுத மாட்டேன், கம்மியானது எடுப்பேன். 2 கம்மியானது என்னது? 2. அதான் எல்லாத்துலேயுமே இருக்குது. 3 கம்மியானது என்னது இருக்குது? 3. 7 கம்மியானது என்னது? 2. இதுதான் ஹச். இதை கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த படத்தை சால்வ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹச்சிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஹச்சிஎம். அந்த மற்ற நம்பரெல்லாம் இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணணும். 3240 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 அளவுங்க, இல்லைனா 3 வகுங்க, இல்லைனா 5 வகுங்க. பெரிய நம்பரில் சீக்கிரம் வகுத்தீங்கன்னா சின்னதாயிரும் நம்பர். அப்போ 5 வகுத்தீங்கன்னா என்னது? 6 5 30. இது எவ்வளவு? 4 5. மீதி எவ்வளவு? 8. அடுத்து 3 வகுங்க. சரிங்களா? 2 1 6. அடுத்து 3 வகுங்க. 7 எவ்வளவு? 2. அடுத்து 3 வகுங்க. எவ்வளவு? 2 4. அடுத்து 3 வகுங்க. 8. அடுத்து 2 வகுங்க. 4. அடுத்து 2 வகுங்க. அப்போ இப்போ இந்த 3240 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எத்தனை இருக்கு? 2 power 3 into 3 power 4 into 5 power 1. இது மாதிரி எழுதிருக்கு. இதே மாதிரி இன்னொரு நம்பர் இருக்குது தெரியுமா? 3600. அதை எப்படி எழுதுதுன்னு கண்டுபிடிங்க. சரிங்களா? அதை எப்படி எழுதினால் அப்போது நம்பர் 3240 இப்படி எழுதலாம். 2 power 3 into 3 power 4 into 5 power 1. 3600 எப்படி எழுதலாம் அப்படின்னா அதை நீங்கள் கண்டுபிடிங்க. 2 power 4 into 3 squared into என்னது? 5 squared. தேர்ட் நம்பர் எனக்கு தெரியாது. இந்த தேர்ட் நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறேன். இதுக்கு எல்சிஎம் கொடுத்துட்டான். எல்சிஎம் என்ன கொடுத்துருக்குறான்? எல்சிஎம் எவ்வளவு? 2 power 4 into 3 power 5 into 5 power 2 into 7 power 2. ஹச்சிஎஃப் கொடுத்துருக்கான். ஹச்சிஎஃப் எவ்வளவு? ஹச்சிஎஃப் மீப்போவா அது எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 36 அப்படியே போட்டிங்க, அடிச்சு போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 squared into என்னது? 3 squared. இப்போ பாருங்க, நான் ஹச்சிஎஃப்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ இந்த நம்பரை கண்டுபிடிக்க போகிறேன். 3வது நம்பரை அப்படி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். 3வது நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே எழுத போகிறேன். இப்போ ஹச்சிஎஃப் எவ்வளோ இருக்குது? 2 squared 3 squared இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா நம்பர்லையும் கண்டிப்பா என்ன இருக்கணும்? 2 squared இருந்தாகணும், 3 squared இருந்தாகணும். இங்க பாருங்க 2 squared இருக்குது, இங்க 3 squared இருக்கு, இங்க 3 squared இருக்கு. அப்ப நம்பர்லையும் கண்டிப்பா என்ன வரணும்? 2 squared இருந்தாகணும். 2 squared மட்டும் கிடையாது, 2 அல்லது அதற்கு மேல் எது வேணாலும் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. 2 squared இருக்கலாமா? 2 power 3 கூட இருக்கலாமா? 2 power 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அப்ப இங்க என்ன இருக்கலாம் அப்படின்னா 2 power 2 ஆர் என்னது? மோர். அதே மாதிரி 3 power 2 ஆர் என்னது? மோர். 2ஆவது கண்டிப்பா இருக்கணும். 3 வந்து 2 தடவையாவது இருக்கணும். இப்போ எல்சியத்துக்கு வாங்க. எல்சியத்துல 2 power 4ன்னு போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? 2ல அதிகபட்ச பவரே எவ்வளவுதான் இருக்கலாம்?
4 தான் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கவே கூடாது. அப்போ நமக்கு அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஆப்ஷன் இருக்கலாம்? இங்க 2 power 2 இருக்கலாம், இல்லைன்னா எப்படி இருக்கலாம் 2 power 3 இருக்கலாம், இல்லைன்னா என்ன இருக்கலாம் 2 power 4 இருக்கலாம். எது வேணாலும் 2ல இருக்கலாம். அடுத்து பாருங்க, எல்சியத்துல HCF 3 power 5 இருக்கு. 3 power 5 இங்க 3 power 4 இருக்கு, 3 power 2 இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்பர்ல என்ன இருக்கணும்? 3 power 5 இருக்கணும். 3 power 5 6 போக கூடாது. அப்போ இதுல 3ல எது வேணாலும் இருக்கலாம். ஆனா 3ல கண்டிப்பா என்னதான் இருக்கணும்? 3 power 5 தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து 5 power 2 பாருங்க. 5 power 2 எல்சிஎம்னா இங்க 5 power 2 இருக்கு, இங்க என்ன இருக்கு 5 power 1 இருக்கு. அப்போ 5 power, அப்போ நம்ம நம்பர்ல 5 power என்ன இருக்கலாம்? இல்லாமே இருக்கலாம், அல்லது 1 இருக்கலாம், அல்லது 2 இருக்கலாம். அப்படின்னா 5ங்கிறது இல்லாமே கூட இருக்கலாம், அல்ல 5 இருந்ததுன்னா 1 5 இருக்கலாம், இல்லைன்னா எப்படி இருக்கலாம் 2 5 இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. 7 வந்து இங்கே இல்ல, இங்கே இல்ல, எல்சியத்துல இருக்கு. அப்ப நம்ம நம்பர்ல கண்டிப்பா என்ன இருக்கணும்? 7 இருந்தே ஆகணும். அப்போ இது ரெண்டும் வந்து மஸ்ட்டுங்க, இது ரெண்டும் மஸ்ட். மத்ததுல எது வேணாலும் இருக்கலாம். அப்போ 3 power 5 7 power 2ங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஆன்சர் எது? 3 power 5 7 power 2 இருக்கு. ஆன்சர் எது? பி. டி இருக்கா? பியும் டி இருக்கு. சரி, 2 power 2 இருக்கலாமா, 2 power 3 இருக்கலாமா? எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அதனாலதான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல தப்பா கேட்டிருக்கிறாங்க. பியாவும் ஆன்சர் இருக்கலாம், டியாவும் இருக்கலாம். டியா சியா? பி அல்லது சியா டியா? டி. பி அல்லது டி, இது ரெண்டு தான். எது வேணாலும் ஆன்சர் தான், ரெண்டுமே ஆன்சர் பாஸ். 44 44வது கொஸ்டின். A shopkeeper mixes 20 kg of rice. அத 20 kg வந்து 5 kgல வாங்குறாரு, பிளஸ் 35 kg வந்து 7. அப்போ மொத்தம் எவ்வளவு? 55. இதை கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா 69/11 வரும். அப்ப காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 69/11. இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டைம் இருக்கும். இந்த ப்ராப்ளம் காஸ்ட் பிரைஸ் 69. சிம்பிளிஃபை பண்ணுங்க, நான் உங்களுக்கு 65/9/11 சொல்லியிருக்கேன். இது காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டான். செல்லிங் பிரைஸ்ங்கிறது என்ன அப்படின்னா 13/2. அப்போ வாட் இஸ் அ ப்ராஃபிட்? எப்பவுமே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் பை என்னது? காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆன்சர் வந்து. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 13/2 minus 69/11 by எவ்வளவு? 69/11 into 100. இதெல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். the answer is 343/69. எவ்வளோ கடினமான இதாக கேட்டிருக்காங்க. நம்பர் எந்த நம்பர் எதுவுமே வந்து நல்ல நம்பரே கிடையாது. 43 69 கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் ஆகும். அடுத்து 45வது கொஸ்டின். 45வது கொஸ்டின் எதன்? டைம் அண்ட் ஒர்க். ஸோ 12 15 20 எவ்வளவு? 60. 60னா 5 4 3 எவ்வளவு? 12. அப்போ எவ்வளவு? 5. அப்போ ஆன்சர் எவ்வளவு? 10. அது 2a + 2b + 2cங்கிறது 5. இது நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ a + b + cங்கிறது 10. அடுத்து 46வது கொஸ்டின். 46வது கொஸ்டின் சொல்லுங்க. sum of all 2 digit number which are divisible by 7. அப்போ 2 digit number divisible by 7 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 digit number. அப்போ 7 into 2 + 3 + 14 வரைக்கும் 2 digit number. 14 into 7 வந்து வந்துடும் 98. அதுக்கு மேலே 3 digit ஆகும். சரிங்களா? அப்போ இது வந்து 7 into இந்த நம்பர் என்னது? n into n + 1/2 14 into 15/2 -1. அதில் 1ங்கிற நம்பர் இல்லை. சரிங்களா? இதை சுருக்குங்க, ஆன்சர் வந்து வந்துடும் எவ்வளவு? 728. அடுத்த கொஸ்டின் 47வது கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். 47வது கொஸ்டின் வந்து ஆன்சர் என்னது? 7. 16க்கு ரூட் கண்டுபிடிங்க. 4 அப்புறம் 4 20 4 வந்து 5 ஆகும்.
அடுத்து வந்து 4 வந்து 4 7 வந்து வரிசையாக வந்துடும். ஆன்சர் என்ன? 4 வந்து 5 ஆகும், அப்புறம் 5 வந்து 6 ஆகும், 6 வந்து 7 ஆகும். அடுத்து 48வது கொஸ்டின். 48வது கொஸ்டின். 48வது கொஸ்டின் ஆன்சர் என்ன? சீதா கீதா 15 10 எல்சிஎம் 30, இவங்க 2 இவங்க 3. சரிங்களா? அப்போது எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க? 5 நாள். அப்போ 5 × 3 கீதா வேலை பார்த்துருக்குறாங்க. அப்போ 15. மீதி எவ்வளோ இருக்குது? 15. இந்த 15 யார் பார்க்கணும்? சீதா 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும். அப்போ 2 பேரும் சேர்ந்து பார்த்தா 5. ஆன்சர் என்னது? 3. ஸோ ஆன்சர் இஸ் 3. என்னப்பா? அப்போ சீதா எத்தனை நாள் கழிச்சு போயிருக்கிறாங்க? 3 நாள் கழிச்சு. ஏன்னா 3 நாள் தான் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. If you want to do this mathematically, அதாவது கொஞ்சம் ஸ்டெப் வைஸ் போகணும் அப்படின்னா எத்தனை நாள் கழிச்சு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தது n நாள் அப்படின்னு வச்சிங்கன்னா n × 1/15 1/10 ப்ளஸ். ஆனால் 5 நாள் வந்து இவங்க மட்டும் வேலை பார்த்துருக்குறாங்க. அப்போ 1. This is equal to 1. Simplify, get the value of n. ரெண்டுமே ஆன்சர் ஒன்றா தான் வரும். அடுத்து 40 கொஸ்டின்? 49வது கொஸ்டின். லாஸ்ட் பட் 1. இது 2 லைனில் போடலாம். சரிங்களா? 85 வயசுங்க மொத்த வயசு. 17 5 × 17 வயசு ஆவரேஜ் 5 85. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 3 வருஷத்துக்கு முன்னாடி 85. அப்போ இப்போ அப்படின்னு வச்சுக்கிங்களே, ஒவ்வொருத்தவங்களுக்கு 3 வயசு கூட 5 பேர். அப்போ 15 கூட்டணும். சரிங்களா? அப்போ 15. இப்போ அவங்க எல்லாரோட வயசு 100. இப்போ இந்த 6 பேர்த்தோட ஆவரேஜ் கேட்குறான். அப்போ 6 பேர்த்தோட ஆவரேஜ்னா அதே தான் சொல்கிறான். 17 6 வந்து 102. அப்போ அந்த குழந்தையோட வயசு என்னவா இருக்கணும்? 2. ஸோ ஆன்சர் இஸ் 24/2. அடுத்து 49 வந்து ஆப்ஷன் 2. அடுத்து 50வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். 50வது கொஸ்டின். The simple interest of 5% per annum for 5 years will be 5 on a principal of. இந்த போன தடவை எக்ஸ்னு போனதில் கேட்டிருந்தான். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 5 5 5 5ன்னு கேட்குறான். அப்போ SI is equal to 5. நம்ம எக்ஸே போட்டோம். 5 ஊதி தள்ளிட மாட்டோமா? சரிங்களா? R is equal to 5. அப்போ Pங்கிறது என்ன? சரிங்களா? ஸோ therefore 5 is equal to P into 5 into 5 into 100. ஸோ therefore அங்கே 100/x வந்துச்சுல்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து வரும். ஸோ therefore P equal to 500/25 is equal to எவ்வளோங்க? 20. ஸோ ஆன்சர் இஸ் 20. 50வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 20. ஸோ ஒரு கொஸ்டினை வந்து நம்ம டீட்டெயில்டாக எந்த மாதிரி போடணும், அதை எப்படி வந்து உங்களுக்கு இதுலேயும் ஷார்ட்கட்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிலிம்ஸ் அப்படின்னா ஷார்ட்கட்டில் போடணும். சரிங்களா? ஸோ அதை பற்றி ஆல்மோஸ்ட் அந்த எல்லா டாப்பிக்லேயும் புக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேஜஸ்க்கு ஒரு புக் இருக்குது. ஐ வில் கிவ் யூ த புக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபைனல் ஒர்க்கெல்லாம் இருக்குது. சரிங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மந்த் எண்டுக்குள்ளே வில் கெட் த புக் ஆஃப் இன் தமிழ் மீடியம், செப்பரேட்லி இங்கிலீஷ் மீடியம். அப்படியே டிரான்ஸ்லேஷனில் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எவரி டாபிக். ரைட். 48வது கொஸ்டின் திரும்ப எக்ஸ்பிளைனா? 48வது கொஸ்டின் என்னது? 48ங்கன்னா உங்களுக்கு பேசிக் டைம் அண்ட் ஒர்க் தெரியணுங்க. சரியா? 2 பேரும் சேர்ந்து கொஸ்டின் என்னென்னா, ஒரு வேலையை சீதா 15 நாளில் முடிப்பாங்க, கீதா 10 நாளில் முடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்துட்டு அப்புறம் வந்து சீதா போயிட்டாங்க, கீதா 5 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ நான் சீதா 5 நாளில் முடித்த வேலையை எடுக்கிறேன். சரிங்களா? அப்போ சீதா 5 நாளில் முடித்த வேலை. அப்போ சீதா 5 நாளில் முடித்த வேலை 5 × 3 15.
அப்ப மீதி 15 இருக்கு. இந்த 15 ரெண்டு பேரும் சேர்ந்து ஏற்கனவே பார்த்திருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தா 5 3. அப்போ 3 பேர் சேர்ந்து வேலையை பார்த்திருக்கிறாங்க. மீத உள்ள வேலையை 5 நாள் பார்த்திருக்காங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல பார்த்தாங்கிறது கொஸ்டின். therefore answer is 3. so the mass the deciding factor. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இன்னும் சில சில்லி மிஸ்டேக்ஸ், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய பேர் விட்டுட்டு இருக்கீங்க. சரிங்களா? $43 43ன்ற கொஸ்டின். 43க்கு ஆன்சர் என்ன? 43க்கு எப்படி டி? சுமிதா, ஏன் பி வராது? ஆமா, HCF எத்தனை? HCF எவ்வளோமா? HCF எவ்வளோ வருது அதுக்கு? 2/2. அப்போ 2/2 HCFனா எல்லாத்துலேயும் 2/2 வந்து இருக்கணும். எல்லாத்துலேயும் 2/2 இருக்கணும். இந்த நம்பரில் எவ்வளோ இருக்கு? 3440 எத்தனை 2/4 இருக்கு? அதில் எத்தனை 2/4 இருந்தது? 2/3 இருந்ததா? ரெண்டாவது நம்பர் 3600 எத்தனை 2 இருக்கு? 2/, சொல்லுங்க. 3240 2 எத்தனை இருக்கு? 2/3. 3600 எத்தனை இருக்கு? 2/4 இருக்கு. அப்ப தேர்ட் நம்பர்ல வந்து 2/, ஆமா 2/2 தான் வரணும். 2/3 வந்துச்சு வச்சுங்களேன், HCF மாறிடும். நம்ம மூணாவது நம்பர்ல 2/3 வந்ததுன்னா இப்ப HCF என்னவாயிடும்? 2/3 ஆயிடும். பட் 2/3 கிடையாது. நம்ம HCFல 2/4 எத்தனை தான் இருக்கு? 36 அடிச்சீங்கன்னா என்ன வருது? 2/2 இன்டூ அப்ப 2/2 தான் எல்லாத்துலயும் வந்து என்ன இருக்கணும். இப்ப நான் சப்போஸ் வந்து தேர்ட் நம்பரை வந்து ஆப்ஷன் பின்னு எடுத்தேன்னு வச்சுங்களேன். தேர்ட் நம்பர் ஆப்ஷன் பின்னு எடுத்தேன்னா 2/3 இருக்காங்க. அப்ப 2/3 இருந்ததுன்னா எல்லாத்துலயுமே 2/3 இருக்கும் போது HCF என்னவாயிடும்? 2/3 ஆயிடும். பட் HCF கொடுத்துருக்காங்க 2/2 தான்ட்டு. ஸோ அப்போ பி வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஆன்சர் கரெக்ட் தான். அப்போ டி தான் ஆன்சர். பி வராது, 2/3 வராது. ஓகே சுமிதா. கொஸ்டின் நம்பர் 39. எது 39ன்றது எது? எனக்கு கொஸ்டினே இல்லை. 39னா நம்பர் என்ன? சர்க்குலர் ஷீட் தானே சொல்றீங்க? சர்க்குலர் ஷீட் ஏடியா அது ஒன்றும் இல்லைங்க. இதான் கான்செப்ட். இப்படி ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கு. இதில் 2 சின்ன வட்டமும் ஒரு இதையும் எடுத்துட்டேன். இதையும் எடுத்துட்டேன். சரிங்களா? இந்த ஒரு கண்ணு இதையும் எடுத்துட்டு பிளஸ் என்னதை சேர்க்கிறேன்? நான் இதை சேர்க்கிறேன். சரியா? இப்போ இதோட ஏரியா என்னன்னு கேட்கறான். தட்ஸ் ஆல். அப்போ இதுல ஃபுல்லா இதை கழிச்சிடணும். இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். தட்ஸ் திஸ் பேசிக். சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு. இந்த கட்டையை வச்சுட்டு கண்ணுக்கு 2 கண்ணை எடுத்துருவாங்க, ஒரு வாயை எடுத்துருவாங்க, கீழே வந்து ஒரு கழுத்து சேர்க்குறாங்க. மொத்த ஏரியா என்ன? தட்ஸ் ஆல். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். 3 மணிக்கு லாங்குவேஜ் டெஸ்ட், 10வது பொது தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ். தேங்க்யூ. ரசிக்குதா? 2 மணி ஆயிடுச்சா? They have a 2 LED here.
ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாதுல்ல, கிளாஸ் ரூமே பார்த்துருக்க மாட்டாங்க. 2 big LEDs. Thank you.